வந்துட்டு புதுமுக இயக்குனர். இவங்க இந்த படத்த எப்படி எடுத்தாங்க? எப்படி டைரக்ட் பண்ணாங்க? எவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஆக்சுவலா இவரு வந்து புதுமுக டைரக்டர்ன்னு சொன்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு எடுத்திருக்காரு சுரேந்தர் சார். ஓகே, கம் டூ த பாயிண்ட் என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல நடக்கிற இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருப்பாங்களே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோ ஒரு குடும்பத்துல நடக்கிற ஒரு விஷயம் தாங்க இந்த மாரி. ரொம்ப 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 இயல்பா எடுத்திருக்காங்க இந்த படத்த. ரொம்ப அருமையா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா, அம்மா, அவங்களுக்கு 2 பையன். மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. 2வது பையன் வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட். அவன் காலேஜ் ஸ்டூடண்ட் படிக்கிறான். ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எப்படி இருக்கும்? அந்த கேங் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்பவுமே லவ் மூட்லயே இருப்பாரு. பொண்ணுங்கள பத்தி சைட் அடிக்கிறது, பொண்ணுங்கள பத்தி ஒரு மீட்டர் அளவுகோல் வச்சுட்டு பேசுறது. பொண்ணுங்கன்னா இப்படிதான், இந்த பொண்ணு இப்படி இருக்கும், அந்த பொண்ணு இப்படி இருக்கும்ன்ட்டு இது மாரி பொண்ணுங்கள பத்தி பேசிட்டே ஒரு வைப கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப ஹாப்பியஸ்ட் பெர்சனா ஒரு ஃப்ரெண்ட். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மூடி ரொம்ப